காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த இடத்த விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக விஜய் வந்து கேட்கறாரு, என்ன இடத்த வித்துட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எனக்கு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் கண்டிப்பாக வித்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே விஜய், பார்க்கலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக நான் வித்து தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. குமரன் துணி தச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நிவின் வராரு. வந்த உடனே சொல்றாரு, நான் காவேரியோட இடத்த வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டேன், ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கிறாரு. வேற யாரும் இல்லை, அந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்றாரு. என்னது பசுபதியா, நீ எதுக்காக அவரை இதுல எடுத்து விட்ட, ஏற்கனவே காவேரியா அவருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே சொல்றாரு நிவின், இல்ல அந்த ராகினி கிட்ட தான் நான் சொன்னேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்ல இடம் இருக்கு, அங்க வீடு கட்டிக்கிறியா அப்படின்னு சொன்னேன். சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா அவங்க வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. சரி நீங்க காவேரிக்கு ஃபோன் பண்ணி காவேரி அங்க போக வேண்டாம், வேற யாரையாவது அனுப்பி அந்த இடத்த விற்க சொல்லுங்க அப்படின்னு நிவின் சொல்றாரு. அதே மாதிரி குமரன் ஃபோன் பண்றாரு காவேரிக்கு. ஆள் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, பசுபதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க காவேரி. என்னது பசுபதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பசுபதி தான், அவர் வாங்கட்டும், எல்லாமே இந்த ஏற்பாடு பண்ணது எல்லாமே நிவின் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே காவேரி எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, இடத்த விற்றா போதும்ல, கண்டிப்பாக அவங்க, ஆனால் நீ போகாத, வேற யாராவது ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பு, அவங்களே விற்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. காவேரி யோசிக்கிறாங்க. ஓ சரி இடத்த விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து விஜய் வராரு. இடம் வாங்குறதுக்கு ஆள்லாம் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட இடத்துலேருந்து ஒரு ஆளை அனுப்பணும், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ போக மாட்டியா, எப்போ பார்த்தாலும் நீ தானே போய் நின்றுட்டு இருப்ப, என்ன போக மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேளுங்க, உங்கள் ஆளை ஒரு ஆளை அனுப்புங்க, இடம் வாங்குறதுக்கு வருவாங்க, வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இங்கே இடம் வாங்குறதுக்கு ஆள் வருவாங்க, நீங்கள் போய் வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஃபோனை அப்படி பிடுங்குறாங்க காவேரி. பிடுங்கி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கம்பெனி பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பேரும் சொல்லக்கூடாது, அவங்க இடம் வாங்க வந்தால் வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், 2% கமிஷன் எடுத்து வச்சுருக்கீங்களா, பணம்லாம் உங்ககிட்ட இருக்கா, கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே போகிறாரு. போயிட்டு பசுபதி இடத்த பார்க்குறாரு. பார்த்தோன்னே ராகினி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. என்னது இந்த இடமா, இதெல்லாம் வேணாமா, இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. என்னப்பா பேசுகிற, இந்த இடத்த கண்டிப்பாக வாங்கணும், நிவின் என்னை வாங்க சொல்லியிருக்காரு, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. என்னம்மா பேசுகிற, இது இடமா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு இந்த இடத்த வாங்கி கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு கத்துறாங்க அந்த இடத்துல. அப்படியே பார்க்குறாரு பசுபதி, எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோ தெரியல, சரி இந்த இடத்த நான் வாங்குறேன், உனக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு. இது எல்லாமே குமரன் நிவின் ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. நல்லா தான் பண்ணுது பொண்ணு, சூப்பர் தான், ஆமாம் அந்த பொண்ணு உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. நீங்கள் வேற, அவளை கல்யாணம் பண்ண நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, அங்கே நடக்கிற கூத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பசுபதி சொல்கிறார், சரி வா வீட்டுக்கு போகலாம் வா, எல்லாம் உன்னால தான் இந்த இடத்தையே நான் வாங்கியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இடத்த வாங்கிட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமரன் ரெண்டு பேருமே. நிவின் பார்க்குறாங்க, இதுங்க லூசுங்க, எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேய்ங்க இந்த பேய்ங்க எல்லாமே பார்க்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நிவின்